அன்பு நண்பர்களே வணக்கம். ஃபெட்னாவின் பேரவை தலைவர் பதவிக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய திரு விஜய் ஆனந்த் மணிவேல் அவர்கள் தலைமையில் போட்டியிடக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஜய் ஆனந்த் மணிவேல் எனது மாணவன் என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமையடைகிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் நான் சயின்டிஸ்டாக இருக்கும் பொழுது என்னிடம் மாணவனாக சேர்ந்தவர் தான் விஜய் ஆனந்த் மணிவேல். முதல் மாணவர்களில் ஒருவர். அவர் இன்றைக்கு வட அமெரிக்காவில் தமிழர்கள் மத்தியில் பல்வேறு சமூக நலப் பணிகளை புரிந்து தமிழர்களை ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டு தமிழ் சங்கங்களில் பல்வேறு பொறுப்புகளில் பணிபுரிந்து ஃபெட்னாவிலும் பணிபுரிந்து இன்றைக்கு தலைவர் பதவிக்கு அவர் போட்டியிடுகிறார். எனவே அவர் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். விஜய் ஆனந்த் மணிவேலை பொறுத்தவரை ஒரு பாசமுள்ள, ஒரு அன்புள்ள, ஒரு பண்புள்ள ஒரு நண்பர். விஜய் ஆனந்த் மணிவேல் எனது நண்பர் மட்டுமல்ல, அப்துல் கலாம் அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். அப்துல் கலாம் அவர்களிடம் லீடர்ஷிப் என்றால் என்ன என்ற பாடம் படித்தவர் விஜய் ஆனந்த் மணிவேல். A leader should have a vision. A leader should have a passion to transform the vision into missions. A leader should defeat the problem and succeed. A leader should have transparency in each and every action. A leader should have a courage in taking decision. A leader should work with integrity and succeed with integrity. A leader should accept the failure by himself and give success to his team members என்று டாக்டர் கலாம் கொடுத்த அந்த பாடத்தை படித்தவர் திரு விஜய் ஆனந்த் மணிவேல். எனவே அவரது தலைமை, அவர் கீழ் இயங்கக்கூடிய அந்த தலைமை கண்டிப்பாக ஃபெட்னாவிற்கு ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைத்தால் ஒரு டெமோக்ராட்டிக் இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷனாக ஃபெட்னாவை உருவாக்கக்கூடிய பணியில் அவர் ஈடுபடுவார் என்றுதான் அவரது பல்வேறு உரையாடல்களின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். ஜனநாயகம் தலைக்க வேண்டும். எங்கும் ஒரு பிரிவு என்பது வரக்கூடாது. அது ஜாதியாலோ, இனத்தாலோ, மொழியாலோ, மதத்தாலோ வரக்கூடாது. நாம் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த உணர்வு, தமிழ் மொழி மீது நமக்குள்ள பற்று, அந்த தமிழ் மொழி மூலமாக வட அமெரிக்காவை சேர்ந்த அனைத்து தமிழ் சங்கங்களும் இணைந்து உருவாக்கிய இந்த பேரவை, ஃபெட்னா என்ற பேரவை மென்மேலும் செழித்து தமிழர்தம் வாழ்வில், தமிழர்தம் பண்பாட்டில், கலாச்சாரத்தில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க, அமெரிக்காவில், வட அமெரிக்காவில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்கள் வாழ்க்கையிலும் ஒரு மேம்பாட்டை உருவாக்க, அவர்கள் இன்னல்கள், சிக்கல்கள் வரும் காலங்களில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க, அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவர்களது தொப்புள் கொடி உறவான தாய் தமிழகத்தில் அவர்களால் இயன்ற உதவியை செய்வதற்கு கண்டிப்பாக திரு விஜயானந்த் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சியை எடுப்பார் என்று தான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக எடுப்பார். ஏனென்றால் 2015 வெள்ளம் வந்த பொழுது நான் எழுப்பிய ஒரு கோரிக்கைக்கு ஒட்டுமொத்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தினுடைய பல்வேறு தமிழ்ச்சங்கங்கள் இணைந்து அந்த சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவதற்கான நிதி உதவியை இணைந்து அவர் வழிநடத்தி அதை சாத்தியப்படுத்தி காண்பித்தார் திரு விஜய் ஆனந்த் அவர்கள் நண்பர்களோடு இணைந்து. இப்படி பல்வேறு, அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நலிந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவத்திற்கு தேவையான உதவிகளை சத்தமில்லாமல் செய்து வருவர் தான் திரு விஜய் ஆனந்த். இது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். இது மட்டுமல்ல, இங்கு இருந்து பல்வேறு திரைக்கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்கள், அத்தனை கலைஞர்களோடு ஒரு நட்புணர்வு கொண்டு அவர்கள் எப்பொழுதெல்லாம் என்னை பல்வேறு நிகழ்ச்சிகளில் சந்திக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் விஜய் ஆனந்த் அவரது உபசரிப்பை, அவரது பண்பு நலன்களை என்னிடம் அடிக்கடி சொல்லுவதுண்டு, விவாதிப்பதுண்டு. அவரது தலைமை பண்பை, அவரது செயல்பாட்டை, தமிழுக்கு அவர் ஆற்றிய பல்வேறு பணிகளை, தமிழ் சங்கத்திற்கு அவர் ஆற்றிய பல்வேறு பணிகளை, இணையதள பணிகளை மற்றும் பேரவைக்கு அவர் ஆற்றிய பல்வேறு பணிகளை
நம் வட அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழ் நண்பர்கள் மூலமாகவும் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து அங்கு செல்லக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் நான் கேட்டறிந்து பெருமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த பெட்னா என்ற இந்த பேரவையினுடைய தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். அது எந்த அணியாக இருந்தாலும் சரி, அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஆனால் எனக்கு தெரிந்த திரு விஜய் மணிவேல் அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த ஒரு சமூகத்தின் மீது பற்று, தமிழ் சமூகத்தின் மீது ஆர்வம், தமிழ் சமூகத்தின் மீது உள்ள ஒரு நம்பிக்கை, அந்த சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் போன்ற பண்பு நலன்கள் மீது உள்ள ஆழ்ந்த நம்பிக்கை, ஒரு இன்க்ளூசிவ் டெமோக்ரஸியை கொண்டு வர வேண்டும், ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ண வேண்டும் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக விஜயானந்த் அவர்கள் மூலமாக ஒரு நல்ல தலைமை பெட்னாவிற்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்க வேண்டும். கிடைத்தால் கண்டிப்பாக அந்த பணிக்காலங்களில் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெட்னாவிற்கு அவர் விஜய் மணிவேல் உருவாக்கி காண்பிப்பார் என்று தான் நான் நம்புகிறேன். எனவே விஜய் மணிவேல் அவர்களுக்கும் அவரது தலைமையில் போட்டியிடக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் பல்வேறு அடுத்து போட்டியிடக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பு விஜய் மணிவேலுக்கு கிடைத்தால் அந்த பணியை அவர் வெற்றிகரமாக தலைமை பண்புடன், அவர் அப்துல் கலாம் கொடுத்த அந்த தலைமை பண்புக்கு ஏற்ற வகையில் நேர்மையுடன், நாணயத்துடன், கண்ணியத்துடன் அனைவரையும் மதித்து, உங்கள் குரலை கேட்டு, உங்கள் குரலுக்கு செவிசாய்த்து, அனைத்து ஜனநாயக மாண்புகளை போற்றி பாதுகாத்து நேர்மையாக உழைக்கக்கூடிய நல் உள்ளம் பெற்றவர் தான் விஜயானந்த் மணிவேல். எனவே அவரை நான் மனமாற வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம்.